இது முனிஸ்மேஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.2 உள்ள 5வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கத்தில் 46 இருக்குது. P1 பவர் x1 பெருக்கல் P2 பவர் x2 பெருக்கல் P3 பவர் x3 பெருக்கல் P4 பவர் x4 ஈக்குவல் டு 1,13,400. இங்கு P1, P2, P3, P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் மற்றும் x1, x2, x3, x4 என்பன முழுக்கள் எனில் P1, P2, P3, P4 மற்றும் x1, x2, x3, x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இப்போ கொஸ்டினில் கொடுத்த மதிப்புகள் எழுதியிருக்கோம். இப்போ கொஸ்டினில் ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மதிப்பை நம்ம பகா காரணிப்படுத்தி அதோட பவர் என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பகா காரணிப்படுத்துவோம். இப்போ 1வது இலக்கத்தில் 0 இருக்குது, அதனால் நம்ம 5ஆல் வகுக்கலாம். 2 10, மிச்சம் 1, இந்த 3 இறக்கி வச்சோம்னா 13, 2 10, மிச்சம் 3, இந்த 4 இறக்கி வச்சோன்னா 34, 6 30, மிச்சம் 4 40, 8 40, அப்புறம் இந்த 0வை இறக்கி வச்சோம். அடுத்து இதே 5ஆல் வகுக்கலாம். 4 20, மிச்சம் 2, இந்த 6 இறக்கி வச்சோம்னா 26, 5 25, மிச்சம் 1, ஒன்றோட இந்த 8 சேர்க்கும்போது 18, 3 15, மிச்சம் 3 இருக்குது, 3 0 சேர்க்கும்போது 30, 6 30. இப்போ இதை 3ஆல் வகுக்கலாம். 1 3 3, மிச்சம் 1 15, 5 3 15, 1 3 3, 2 6. அடுத்து இதை 2ஆல் வகுக்கலாம். 7 2 14, மிச்சம் 1 இருக்குது, இந்த 1ஓட சேர்க்கும்போது 11, 5 2 10, மிச்சம் 1, இந்த 2 சேர்க்கும்போது 12, 6 2 12. அடுத்து இது ரெட்டை எண்ணாக இருக்குது, அதனால் 2ஆல் வகுக்கலாம். 3 2 6, மிச்சம் 1 15, 7 2 14, மிச்சம் 1 16, 8 2 16. இது ஒரு இரட்டை எண்ணு, 2ஆல் வகுக்கலாம். 1 2, மிச்சம் 1 17, 2 16, மிச்சம் 1 18, 9 2 18. இப்போ அந்த நம்பரு 189 இருக்குது. இலக்கங்களை கூட்டினோம்னா 9 8 17, 17 1 18. இந்த இலக்கங்களின் கூட்டல் வர்ற நம்பரு 3ஆல் வகுப்பட்டால் அந்த நம்பரை நம்ம 3ஆல் வகுக்கலாம். 6 3 18, 3 9. இதை 7ஆல் வகுக்கலாம். 9 7 63. இந்த 9 3ஆல் வகுக்கலாம். 3 × 3 9. நம்ம வகுக்கிற நம்பர் எந்த நம்பரால் வகுக்கணும்னா அவங்க கொஸ்டினில் சொன்னது பகா எண்கள். பகா எண்களால் வகுக்கணும். 2 3 5 7 இந்த மாதிரி வகுக்கணும். இப்போ இதுதான் ஆன்சர் வருது. நம்ம இதை எடுத்து எழுதுவோம். 1,13,400 ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு 2 எத்தனை 2 வந்திருக்குன்னு எண்ணி எழுதுவோம். இங்கே ஒரு 3 2 இருக்குது, இங்கே 2 எதுவும் இல்லை. அப்போ 2 பவர் 3 பெருக்கல், அடுத்து 3 எத்தனை 3 இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 2 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 பவர் பெருக்கல் 3 பவர் 4. கொஷினில் கொடுத்துருக்காங்க ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள் அப்படின்னு. அடுத்து 5 எத்தனை இருக்குன்னு எடுத்து எழுதுவோம். 2 5 இருக்குது. அடுத்து 7 ஒரு 7 இருக்குது. இப்போ இதை இந்த P1 பவர் x1க்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள்னால் P1 பவர் x1 பெருக்கல் P2 பவர் x2 பெருக்கல் P3 பவர் x3 பெருக்கல் P4 பவர் x4 ஈக்குவல் டு 2 பவர் 3 பெருக்கல் 3 பவர் 4 பெருக்கல் 5 பவர் 2 பெருக்கல் 7 பவர் 1.
இப்போ நமக்கு அதுக்குள்ளே மதிப்புகள் கிடச்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்த P1 P2 P3 P4ங்கிறது 2 3 5 7. அடுக்குகள் x1 x2 x3 x4ங்கிறது 3 4 2 1. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதுவோம். விடை P1ஓட மதிப்பு 2, P2ஓட மதிப்பு 3, P3ஓட மதிப்பு 5, P4ஓட மதிப்பு 7. அடுத்து இந்த அடுக்களோட மதிப்பு எடுத்து எழுதுவோம். x1ஓட மதிப்பு 2 பவரில் இருக்கிறது 3, x2ஓட மதிப்பு 3யோட அடுக்கு 3ங்கிற நம்பரோட அடுக்காக இருக்கிறது தான் x2 4. அடுத்து x3 5ஓட அடுக்கு 2. அடுத்து x4 1. இதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.